Welcome to Enlighten class. பேசிக்கான கிராமட்டிக்கல் பார்ட் சப்ஜெக்ட் அண்ட் ப்ரெடிகேட் பத்தி இந்த வீடியோல பார்க்க போறோம். ஒரு சென்டென்ஸ்ல ஃபர்ஸ்ட் வரக்கூடிய நவுனை சப்ஜெக்ட்னு சொல்லுவோம். யாரை பத்தி எதை பத்தி பேசுறோமோ அது சப்ஜெக்ட். ப்ரெடிகேட் tells something about the subject. அந்த கொடுத்திருக்க சென்டென்ஸ்ல உள்ள சப்ஜெக்ட பத்தி கூடுதலான தகவலை ப்ரெடிகேட் கொடுக்கும். The cackling of geese saved Rome. geese அப்படின்றது வாத்து கூட்டம், கேக்லிங்கிறது அது எழுப்புற சத்தம். வாத்து கூட்டம் எழுப்புன சத்தம் தான் ரோம காப்பாத்துச்சு அப்படின்றது இந்த சென்டென்ஸோட அர்த்தம். இதுல இந்த கேக்லிங் ஆஃப் கீஸ்ன்றது சப்ஜெக்ட், சேவ்டு ரோம் ப்ரெடிகேட். The boy stood on the veranda. The boy stood on the veranda. ஒரு பையன் வெராண்டால நின்னுட்டு இருந்தான். இந்த சென்டென்ஸ்ல the boyன்றது சப்ஜெக்ட், stood on the veranda predicate. The singing of the birds delights us. The singing of the birds delights us. இங்க பறவைகளுடைய பாடல் எங்களை மகிழ்விச்சுச்சு அப்படின்ற அர்த்தத்தை கொடுக்கிற ஒரு சென்டென்ஸ் பார்த்திருக்கோம். இந்த சென்டென்ஸ்ல பேர்ட்ஸை பத்தி பேசல, ஆனா அதனுடைய பாடலை பத்தி பேசுது. So the singing of the birds into the subject, delights us predicate. He has a good memory. He has a good memory. அவருக்கு நல்ல ஒரு மனப்பாட சக்தி இருக்கு. இதுல ஹீன்றது சப்ஜெக்ட், has a good memory predicate. Nature is the best physician. Nature is the best physician. இயற்கை ஒரு சிறந்த மருத்துவர். இங்க வர்ற நேச்சர் சப்ஜெக்ட், அதுக்கு அடுத்து வர்ற பார்ட் அந்த நேச்சரை பத்தி சொல்றது ப்ரெடிகேட். எடிசன் இன்வென்டட் த போட்டோகிராஃப். எடிசன் இன்வென்டட் த போட்டோகிராஃப். எடிசன்றது இங்க சப்ஜெக்ட், இன்வென்டட் த போட்டோகிராஃப் ப்ரெடிகேட். The earth revolves round the sun. The earth revolves round the sun. பூமி சூரியனை சுற்றி கொண்டிருக்கிறது. இங்க the earthன்றது சப்ஜெக்ட், revolves round the sun predicate. The early bird catches the worm. The early bird catches the worm. இது ஒரு பழமொழி மாதிரி. முந்திய பறவையே இரையை பிடிக்கும் அப்படின்றது இதனுடைய அர்த்தம். இந்த சென்டென்ஸ்ல the early birdன்றது சப்ஜெக்ட், catches the worm predicate. Helen taught Latin to Queen Elizabeth. Helen taught Latin to Queen Elizabeth. Helen Queen Elizabethக்கு லாட்டின் மொழியை கற்றுத்தந்தா. இதுல ஹெலன்றது சப்ஜெக்ட், taught Latin to Queen Elizabeth predicate. I shot an arrow into the air. I shot an arrow into the air. நான் காற்றில் ஒரு அம்பு விட்டேன். இங்க ஐன்றது சப்ஜெக்ட், shot an arrow into the air predicate. The dew drops glitter in the sunshine. The dew drops glitter in the sunshine. பனித்துளிகள் சூரிய ஒளியில் மின்னுகின்றன. இதுல the dew drops பனித்துளிகள் அப்படின்றது சப்ஜெக்ட், glitter in the sunshine predicate. A sick room should be well aired. A sick room should be well aired. உடல்நிலை சரியில்லாதவர்கள் இருக்கும் அறை நல்ல காற்றோட்டமாக இருக்க வேண்டும். இந்த சென்டென்ஸ்ல a sick roomன்றது சப்ஜெக்ட், should be well aired predicate. No man can serve two masters. No man can serve two masters. எவராலும் இரண்டு முதலாளிகளிடம் வேலை செய்ய முடியாது. இதுல no manன்றது சப்ஜெக்ட், can serve two masters predicate. The beautiful rainbow soon faded away. The beautiful rainbow soon faded away. அழகான அந்த ரெயின்போ வெகு சீக்கிரத்திலே மறையும் அப்படின்றது இந்த சென்டென்ஸோட அர்த்தம். இந்த சென்டென்ஸ்ல the beautiful rainbow அப்படின்றது சப்ஜெக்ட், soon faded away predicate.
We should profit by experience. We should profit by experience. அனுபவம் நமக்கு லாபத்தை தரும். இந்த சென்டென்ஸ்ல weன்றது சப்ஜெக்ட், should profit by experience predicate. Miss Kitty was rude at the table one day. Miss Kitty was rude at the table one day. சாப்பிடும்போது ஒரு நாள் மிஸ் கிட்டி கோபத்துடன் நடந்து கொண்டார்கள். இந்த சென்டென்ஸ்ல மிஸ் கிட்டின்றது சப்ஜெக்ட், was rude at the table one day predicate. இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லா இருந்திருக்கும் நம்புறேன். தொடர்ந்து நம்ம சேனலுக்கு சப்போர்ட் பண்ணுங்க, லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. And thanks for watching.